வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 3/4/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சஷ்டி திதி இரவு 9:44 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ யாரெல்லாம் ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீடம் இதில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இரு நட்சத்திரங்கள் காலையில் 7 மணியோட முடிஞ்சிருது ரோகிணி. அதனால் நம்ம அதனோட பலன்களை இப்போ பார்க்க போகிறதில்ல. அதன் பின்பு வரக்கூடிய மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் உங்களில் யாருக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை மற்றும் சதயம். இந்த நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்த்துருவோம். இன்றைய தேதி 3ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 3ஆம் தேதி உங்களை யாருக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 9, 10, 18, 19, 27 மற்றும் 28. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்க போகுது. நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 5, 6, 14, 15, 23 மற்றும் 24. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.